அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெருமை மிகுந்த ஒரு நாளாக இன்றைய தினம் கட்டாயமாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. மூலமாக உங்களது தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும். தொழில் வளம் மிக மிக சிறப்பு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லது அப்படின்றத பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறு விடாமல் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனல் வீடியோக்களை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுவோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனதார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாத பிறப்புங்க. ஆங்கில மாதம் பிறக்குது. முதல் நாள் அக்டோபர் மாதம் 2022 வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் லக்ஷ்மி தேவி வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சஷ்டி தினம். ஸோ முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு தடைகளை நீக்கக்கூடிய வகையில் காரியங்களை வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல உபாயத்தை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 9ஆம் இடத்தில் உள்ள குரு ராசியையும் ராசி அதிபதியும் 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதுங்க. எனவே இந்த சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் நடைபெறும். ஒரு எதிர்காலம் பிரகாசமாக தெரியக்கூடிய வகையில் ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்திற்கான சிறப்பான ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அனைத்து வயதினருக்கும் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குமே எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். அது அவர்கள் துறையை பொறுத்து உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் உண்டு. மாணவர்களாக இருந்தால் கல்வியில நல்ல நன்மைகள் உண்டு. பிசினஸ் மேனுக்கு இன்றைய தினம் வியாபாரத்திலும் நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. உங்களது குழந்தைகள் வளர்ச்சியின் மூலமாக அவர்கள் முன்னேற்றம் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை இன்றைய தினம் இன்னும் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல யோகத்தை பெறுவீங்க. எனவே குழந்தைகளால் இன்றைய தினம் அவர்களுடைய செயல்பாடுகளால் மகிழ்ச்சி அடைவீங்க. இன்றைய தினம் உங்களது இல்லத்துல நிறைவான வகையில் மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு. பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வெளியில் செல்வது நல்லது. திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் திருமணங்கள் உடனடியாக தேதி குறிக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் அதன் மூலமாக மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை பெறுவீங்க. தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி இப்பொழுது நீங்கள் காண முடியும். நல்ல வருமானங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் கலகலப்பான சில செய்திகள் காலை நேரத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும். திருமண பேச்சுக்கள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க. கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த தினம் உங்களை வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்ற சில உறவுகள், நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது சின்ன சின்ன சண்டைகள் போட்டு உங்களை விட்டு பிரிந்திருந்தால் இப்பொழுது தானாக தங்களது தவறை உணர்ந்து உங்களிடம் இணையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது நோயை பற்றி நீங்கள் அதிகமாக அக்கறைப்படக்கூடாது. உங்களது நோய்க்கான தகுந்த மருந்துகளை நீங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன நோய்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையே நினச்சிக்க இன்றைய தினம் நீங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதையே நினைத்து கொண்டு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்கள் கவனத்தை வேலைகளில் கைவிட வேண்டாங்க. உங்களது வேலைகளில் கவனம் செலுத்துங்க. உங்களது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும். நோயை பற்றி அதிகமாக பேசுனீங்கன்னா அது இன்னும் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. மேலும் சில தொழில்நுட்பங்களை நீங்கள் சரியாக கையாண்டீங்க அப்படின்னா இந்த தினம் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. மேலும் உங்களது வாழ்க்கை துணையை சிறப்பாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் உண்டு. குடும்பத்தில் அமைதி மற்றும் வளம் பெருகக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்கு. மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்னைக்கு குடும்பத்தில். மேலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் காதல் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக தாங்க இருக்கும். உங்கள் மனம் கவர்ந்த காதலர் கொஞ்சம் எரிச்சலாக இன்றைய தினம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அவரை பார்த்து நீங்களும் கொஞ்சம் மனதில் டென்ஷன் அல்ல பதற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டாம். அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கும்
உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கும் அல்லது உங்களது வாழ்க்கை துணைக்கும் நல்ல பலன்களை தருவதாக அமையும். சண்டை சச்சரவுகளை குறைத்துக்கொள்ள உதவிகரமா இருக்குங்க. மேலும் உங்களது வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லாம தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாகவும் சண்டை சச்சரவுகள் கோபங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதிலும் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. உங்களது ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இயங்குறது உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்களால் எது முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உடலுக்கு ஒத்துழைக்கக்கூடிய வேலைகளை இந்த தினம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நல்ல நன்மைகள் காத்திருக்கு. மேலும் நல்ல உடற்பயிற்சியை செய்வதும் உங்களுக்கு உதவிகரமாக உங்களது காரியங்களில் வெற்றிகளை பெற உதவும். இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ரெஸ்டாரண்ட் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா நமது சேனல் வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுறதுக்காக இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களது ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நிறைய ஆதரவு தந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. தொடர்ந்து உங்களது ஆதரவை கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் எல்லோ கலர். இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் கலர் அமையுங்க லைட் எல்லோ. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் நம்பர் அமைய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு பொன் பொருள் எப்படி சேர்த்துறது, எப்படி புதுசாக நகை நட்டு வாங்குறது அப்படின்ற மாதிரி சிந்தனைகள், எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு மணி மைண்டடான சிந்தனைகள் இந்த தினம் உங்களுக்கு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலைகள் அமையுங்க. குழந்தைகள் மூலம் பெருமை மிக்க ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய பண வரவுகள் இன்னைக்கு வசூலாகும். ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு வசூலாகக்கூடிய யோகம் இருக்கு. எனவே அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை மேம்படும், மன நிறைவும் மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நுட்பமான சில விஷயங்களை ஆர்வத்தோடு கலந்துக்குவீங்க. மேலும் ஆர்வத்தோடு இன்றைய தினம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நீங்கள் உங்களது ஆர்வத்திற்கு தடைபடாமல் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய கல்வி சம்பந்தமான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக காத்திருக்குங்க. அதிகமான உற்சாகமான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமைய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கு. இன்றைய தினம் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் சிலவற்றை நிறைவேற்றக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு அருள்றாரு. எனவே வெகு நாட்களாக இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் இன்றைய தினம் மனமகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் ஈடேறும். நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தாராளமாக அது ரீச் ஆகிடும். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கும் பெனிஃபிட். நமது சேனலில் வந்து கடகம் டுடே ரெஸ்டாரண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா தினசரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ அப்லோட் உடனே சுட சுட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.